capital Art, fit und gesund அப்படின்னா fit and healthy. இது ஃபுல்லாவே ஹெல்த் பேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, gesund leben was kann man machen. ஒருத்தர் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1A படிக்கிறேன். gesund leben was kann man machen. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபீல் obsession. ஓகேங்களா? நீங்க ஹெல்த் இதுல தானே இருக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபீல் obsessionன்னா டு ஈட் மோர் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி தான் நீங்க இதுவும் சொல்லலாம். ஃபீல் கெமியூசேஷன் இல்லைங்களா? ஃபீல் வாசர் ட்ரிங்கன் இல்லைங்களா? genug schlafen, sport machen. இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணோம். புரியுதாப்பா? புரியுது. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். நிறைய இருக்கு பண்றதுக்கு. நம்ம கொஞ்சம் இது வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், வாட்டர் நல்லா குடிக்கணும், நல்லா தூங்கணும், எக்ஸசைசஸ் பண்ணணும், இப்படிதான் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்றத படிக்கணும். ஃபர்ஸ்ட் அனிகா யான்சன் மார்க்ட் 2 Monate ein Experiment. அனிகா யான்சன் வந்து 2 month எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாங்க. beschreiben Sie die Bilder was marked அனிகா. ஸோ அனிகான்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த அலாங்க ஆப் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அலாங்க ஆப் யூஸ் பண்றீங்களா? இருக்கு. யூஸ் பண்றீங்களான்னு யூஸ் பண்ணுங்க. அதுல வீடியோஸ் எல்லாம் பாருங்க டைம் கிடைக்கும் போது. சரிங்களா? ஸோ இது பேஜ் நம்பர் என்னது? இது welche Seite Nummer 90. Seite Nummer 90. So page number 90. Yes. So words practice பண்றது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க இந்த பிக்சர்லன்றது கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? ஸோ என்ன பண்றாங்க? gesund frühstücken. ஸோ நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். ஸோ sie frühstückt gesund. ஸோ இது என்ன பண்றாங்க? ஜாகிங். am Morgen joggen. sie geht am Morgen joggen. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? she goes jogging in the morning அப்படின்னு சொல்லிட்டு sie geht am Morgen joggen. ப்ரொனன்சியேஷன் கூட எப்படின்னு வருது. நீங்க இதுவும் கேட்டு நீங்க ரிப்பீட் பண்ணி பேசலாம். நான் இப்போ ஆன் பண்ணாலும் உங்களுக்கு கேட்காது. சரிங்களா? ஸோ இங்க என்ன பண்றாங்க? சாக்லேட் கென்னீசன். சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்றாங்க. sie genießt Schokolade. சாக்லேட் டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? ஃப்ரூ ஸ்லாஃபன் கேயன். சீக்கிரமா தூங்க போகணும், அதனால நல்லா பிரஷ் பண்ணிட்டு தூங்க போறாங்க. sie geht früh schlafen. இவங்க என்ன பண்றாங்க? wenig Schokolade essen. பேக் போல. ஓகே, இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. mit dem Fahrrad fahren. sie fährt mit dem Fahrrad. so she travels with the cycle. அவ்வளவுதான். ஸோ நீங்க அது ஆப் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லுங்க? lesen Sie Anika's Kommentare welches Foto passt notieren Sie. ஸோ அனிகாவோட இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க இது என்ன பேரா எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்க போடணும். ஓகே, இதை படிக்கிறீங்களா? மார்கன் ஃபர்ஸ்ட் படிங்க.
Morgan Gates laws. Morgan get lost. Arch. Act. Act. Woken. Ocean. Woken. Oken. Mm. Legion. Listen. Listen. Laban. Laban. Mall. Dry mal. Dry mal. Laban. Dry mall. Taglish. Taglish. Ishan. Und. Villain. Feel. Trinken. Villain. Trinken. Feelan அப்படின்னு இல்ல feel drinken. Feel trinken. Schafe. Schafe is das. Zwei. Munte. Shin. Monate. Shin. Langen. Lang. Ali. Susie Kiten. Susie Kiten. Chocolade. Gebe. Ich. Just. Nadeni. See. East. Mene. Nachbarin. Und. Hier. Kinder. Finden is super. ஸோ என்ன சொல்றாங்கன்னா மார்கன் கேட்ஸ் லாஸ்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டுமாரோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ. ஆக்ட் ஓக்கன் கெசுன் லேபன் 8 வீக்ஸுக்கு ஹெல்தியாக இருக்கிறது. ட்ரை மால் டேக்லிஷ் எசன் ஒன்லி 3 டைம்ஸ் சாப்பிடுவாங்க டெய்லி. உன் ஃபீல் ட்ரிங்கன் நிறைய குடிக்கணும். ஷாஃபே இஷ் தஸ் இது என்னால் முடியுமா. ஜுவை மனாட்டே ஜின் லாங் 2 months வந்து ரொம்ப லாங்காக இருக்கு. ஆலே சூசி கைட்டன் ஷொக்கலாடு. ஸோ எல்லா ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு என்ன பண்ணும். கேபேஷ் எட்ஸ்ட் நடினா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜீஸ்ட் மைன நாக் பாரின் ஷீ இஸ் மை நேபர். உன் இயரை கிண்டர் ஃபிண்டர்னு சூப்பர் அவங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது next off. Oof. Ishat so faharin. Fru. Jagen. Hub. Saiban ihel. Sieben. Ihel. Ish. Mahe. Rihel. Magic. Sport. Mal. Try. Oke. Ish. Jage. Order. Vegan ins. Fitness studio. Dan. Dodge. Doshe. Ich bin fit for dental. உஃப் அப்படின்னா நம்ம குளிருக்கு இப்படி பண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். எஸ் இஸ் ஸோ ஃப்ரூ. ஸோ இட் இஸ் ஸோ ஏர்லி. ஜாகிங் அட் 6:30 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ எகால் நோ மேட்டர் இஷ் மாக்கர் ஏகல் மேசிஷ் ஸ்போர்ட் ரெகுலராக நான் இது பண்ண போகிறேன். ஃபுன் ஸ்மால் டியோக்க 5 times வீக் இது பண்ண போகிறேன், ஜாகிங் போகிறேன். இஷ் ஜாக ஆர்டர் கேஹேன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஒன்று நான் ஜாகிங் போவேன், அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ போவேன். தான் துஷ இஷ் ஒன் பின் ஃபிட் ஃபார் டென் டாக். அதுக்கப்புறமா ஷவர் எடுத்துட்டு நான் இந்த டேக்காக ஃபிட் ஆயிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது லீகர் ஃப்ரூன்ஸ்டோக் இஷ் ஹாபி ஹங்கர் மிட்டாக்ஸ் ஈஷே இஷ் நோர் ஷால்ட் சலாட் und Abend ein Suppe da de bin ich morgen richtig hungry. Richtig hungry. ஸோ ஐஜியில் முடிக்கிறது எல்லாமே அவங்க என்னென்னா இஷ் சொல்லுவாங்க. ஹுங்ரிஷ்
richtig. ஓகேங்களா? So Okay. leckerன்னா delicious. Frühstück, breakfast. Ich habe Hunger. Hunger and circle Hunger. So I am hungry. Mittags esse ich nur Salat und am Abend eine Suppe. ஆஃப்டர்நூன்ல வெறும் சாலட் சாப்பிட்றாங்க, ஈவினிங் ஒரு சூப் குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ மார்னிங் என்ன ஆகுது, அவங்களுக்கு பயங்கர பசி எடுக்குது. ஸோ டா பின்னிஷ் மார்கன்ஸ் ரிஸ்டிக் ஹுங்ரிஷ். ஸோ மார்னிங் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்றாங்க. அடுத்தது ஆபன்ஸ். Abends bin ich müde und gehe jetzt früh ins Bett. Vielleicht ist das langweilig, aber ich muss vorher früh aufstehen und ich kann super schlafen. சாபன்ஸ் பினிஷ் மூட. ஸோ ஈவினிங்கில் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. மியூடு அப்படின்னா டயர்ட். ஒன் கேஹே எட்ஸ்ட் ஃப்ரூ இன்ஸ் பெட் அண்ட் ஐ கோ டு பெட் ஏர்லி. Vielleicht ist das langweilig. Maybe that is boring. Aber ich muss früh aufstehen. ஆனால் நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும். Aufstehen get up. Frühனா early. Und ich kann super schlafen and I can sleep good. Sleep well. Next. Aha. Hier wartet auf die Straßenbahn. B கிடையாது, அது டபுள் S. Straßenbahn. Ich habe mein Fahrrad. Heute bin ich sicher die erste im Büro. ஸோ இவங்க சிரிக்கிறாங்க. ஆஹா, ஹியர் வாட்டட் ஆஃப் தி ஸ்ட்ராசன்பahn. அவங்க வந்து ஸ்ட்ரீட் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Ich habe mein Fahrrad. எனக்கு சைக்கிள் இருக்கு. ஸோ heute bin ich sicher die erste im Büro. ஸோ டுடே ஐ எம் ஷுவர் நான் தான் ஃபர்ஸ்டா போய் ரீச் பண்ணுவேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்றாங்க. அடுத்தது ஹுரா. Endlich kann ich in die Freizeit wieder voll sein und Schokolade essen. ஹுரா ஃபர்டிஷ். ஸோ ஒன்று முடிச்சிட்டா ஹை ஹுரா அப்படின்னு சொல்லுவேன், அதுதான் ஹுரா. ஹுரா ஃபர்டிஷ் முடிஞ்சிச்சு. என்லிஷ் கானிஷ் இன்டர் ஃப்ரைசைட் வீடர் ஃபால்சைன். இப்போ கடைசியாக எல்லாம் முடிஞ்சிச்சு, டயட் எல்லாமே 2 months முடிஞ்சிச்சு. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸசைஸ் அது இது எதுவுமே பண்ண, சும்மா இருக்கலாம். ஒன் சாக்லேட்டே எசன், அப்புறமா சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எந்தெந்த ஃபோட்டோஸ்க்கு எந்தெந்த பேராகிராஃப் மேட்ச் ஆகுது மார்க் பண்ணும். ஓகே. ஸோ எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருக்கிறத பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து ஆஹா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. 10.05. குட். ஸோ ஆஹா அப்படின்னா இது சாரி ஃபுன்ஸ் நம்பர் போட்டிருக்காங்க இல்லைங்களா, 5. செகண்ட் வந்து 4 மேம். செகண்டுக்கு 4. 4ல என்ன கொடுத்துருக்காங்க?
ஆ சூப்பர்ப்பா. ம் அதுக்கப்புறம் வந்து சே இது சே டி என்ன நம்பர்? தேர்டு தெரியல மேம். அடுத்தது டிக்கு வந்து 6 மேம். டீக்கு 6. ம் குட் குட். ம் நெக்ஸ்ட் அடுத்து இன்னும் வந்து 2 தான் எஃப் இருக்கு. மேம். எஃப்க்கு வந்து ஆ 2 மேம். ம் ஓகே. இன்னும் 2 தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஆ தெரியலையா? ஃபிஃப்த்துக்கு வந்து 3 மேம். ம் ஈக்கு 3ஆ? ம். ம் ஓகே ஓகே. ம் ஓகேவா? கரெக்டா மேம்? ம் சூப்பர். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இது பார்க்கணும். இருங்க. ஓகே. ம் ஓகே. ஹோரன் சீதி ஸ்ப்ராக் நாக்ரிஸ்டன் வாய்ஸ் மெசேஜை படிக்க சொல்றாங்க. ஸோ வாஸ் ஆகன் டி பர்சோனன் ஜூம் எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவங்க டோமாஸ் கிளேரு அவங்க மதர் இவங்க என்ன சொல்றாங்கன்றத மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஷ் ஃபிண்டே தஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கெசுண்ட் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல இன்டரசான்ட் அப்படின்றாங்களா? டி ஃப்ராய்ண்டு ஃபர்மிசன் இல்லைன்னா ஃபர்கெசனா? Das Experiment ist super இல்லைன்னா nicht guter. Das Sport ist wichtig இல்லைன்னா langweilig. Annika ist gerade zu wenig oder zu viel. Das Experiment ist sehr gut oder gefährlich. ஸோ இங்க இதுல எது சொல்றாங்கன்றத மார்க் பண்ணும் ஆடியோ கேட்டுட்டு. ஓகேவா? ஓகே. Sie haben 3 neue Nachrichten. Nachricht 1. Hi, Thomas hier. Du, ich finde dein Experiment okay. Also gesund. Aber ist es nicht langweilig? Du gehst jeden Abend früh ins Bett. Wir vermissen dich schon. Gesund leben ist ja okay. Aber die Freunde vergessen? Das finde ich nicht okay. Also komm. Am Freitag gehen wir wieder ins Nightlife. Wir warten auf dich. என்ன சொல்றாங்க? ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன்க்கு என்ன சொல்றோம்? நாக் நாக் einmal. மேம். Sie haben 3 neue Nachrichten. Nachricht 1. Hi, Thomas hier. Du, ich finde dein Experiment okay. Also gesund. Aber ist es nicht langweilig? Du gehst jeden Abend früh ins Bett. Wir vermissen dich schon. Gesund leben ist ja okay. Aber die Freunde vergessen? Das finde ich nicht okay. Also komm. Am Freitag gehen wir wieder ins Nightlife. Wir warten auf dich. ஓகேவா? எஸ் மேம். So ich finde das Experiment கிசன்ட் மேம். gesund. Okay. Die Freunde பெர்மிஷன். vermissen Annika. Okay. Super. Next. Nachricht 2.
Hallo Annika, ich bin's, Claire. Na, wie geht's dir? Ich finde dein Experiment echt gut. Du machst das super. Ich will auch mehr Sport machen. Das ist so wichtig. Aber alleine ist es langweilig. Ich will heute schwimmen gehen. Hast du Lust? Bitte komm mit. Um 6:30, okay? Tschüss. Das experiment is super, ma'am. Super. Sports is wichtig. Sport ist wichtig. Okay. Nachricht 3. Ja, hallo, ich bin's, Mama. Wie geht es dir? Du isst ja jetzt so wenig und machst so viel Sport. Ich weiß nicht. Ist das wirklich gut für dich? Das ist gefährlich. Geht es dir gut? Hast du am Wochenende Zeit? Komm doch zu uns. Ich koche dir was. Dein Lieblingsessen. Melde dich. Anika is graded zoo wing, ma'am. ஜூ வெனிஷ்னு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. அடுத்தது Das experiment is G. கெஃபேர்லிஷ். கெஃபேர்லிஷ்னா டேஞ்சரஸ். Yes. வெரி குட் நல்லா பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து வி finden Sie das எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கு? ஸோ இந்த வேர்ட்ஸே ஆல்ரெடி கொடுத்துருவ வேர்ட்ஸே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூப்பர், கெசுண்ட், இன்டரசான்ட்னா ich finde das Experiment gesund, இல்லை இன்டரசான்ட், சூப்பர், இல்லைன்னா nicht gut அப்படின்னு சொல்லலாம். möchten Sie so etwas auch machen? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவா, சூப்பரா, கெசுண்டா, இல்லை nicht கூட்டா, கெஃபேர்லிஷா? Super, ma'am. சூப்பர். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸாக சொல்லுங்க. ich finde das Experiment super. Ich finde das experiment is super. ich finde, ஓகேங்களா? ich finde இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்படியே ich finde das Experiment super. Ich finde das experiment super. சூப்பர். நான் என்னோடது சொல்றேன், ஓகேவா? ich finde das Experiment so gefährlich. Dangerous. ஓகேவா? ஏன் gefährlich? so wenig, sorry, so wenig essen und so viel Sport machen, finde ich nicht, ist, Elena, finde ich nicht gut. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னா? இல்லை மேம். எனக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேஞ்சரஸா இருக்கு. ரொம்ப ஜூ வேணி கெசனுன்னா ரொம்ப கம்மியா சாப்பிடுறது. ஜூ ஃபீல் ஸ்போர்ட் மார்க்கன்னா ரொம்ப நிறைய எக்ஸசைஸ் பண்றது. அது வந்து எனக்கு வந்து ஐ ஃபைண்ட் இட் நாட் குட். புரிஞ்சுதா இப்ப நான் என்ன சொல்றேன்னு? ஸோ உங்களுக்கு சூப்பர், சரிங்களா? அது நோ ப்ராப்ளம். ஸோ நான் ஜஸ்ட் அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும்னா நீங்கள் இப்படி சொல்லணும், ஓகேவா? சூப்பர்னு எதனால சூப்பர், அதுக்கு ஒரு ரீசன் ஆட் பண்ணிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ சொன்னீங்க அது ரொம்ப நல்ல விஷயம். ich finde das Experiment super, ஓகேவா? அதுக்கு இன்னும் என்ன ஆட் பண்ணலாம்? ஏன் சூப்பர்னு நான் சொல்றேன், அதுக்கு நான் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க. யோசிச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க, ஓகேவா?
நீங்க இப்ப எல்லாம் யோசிக்கிறது எல்லாமே தமிழ்ல இருந்து ஜெர்மனுக்கோ இல்ல இங்கிலீஷ் டு ஜெர்மன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே நல்ல ஜெர்மன்லயே திங்க் பண்ணுங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணுங்க. தெரியலையா, நம்மளுக்கு நிறைய மீடியா கையிலயே நிறைய ஆப் எல்லாம் இருக்கு, படிக்கும்போது கூகுள் மீனிங் இருக்கு. மறந்துடுது மேம். இப்ப மீனிங் மறந்துடுது மேம். மறக்குது. ஆனா டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா மறக்காது. இல்ல டெய்லியும் இப்போ ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து திரும்பவும் அடுத்த லெசன் போறப்ப இந்த லெசன்ல வந்து ஃப்ரண்ட்ல லாஸ்ட்ல படிக்கிறது ஞாபகம் இருக்கு, ஃப்ரண்ட்ல படிக்கிறது அப்படியே மறக்குது. ஓகே. ஆனா நீங்க இந்த மாதிரி நீங்களே ஃப்ரேம் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்களே இல்ல இந்த மாதிரி நான் இப்ப நான் லாஸ்ட் ஃப்ரேம் பண்ணேன்னா ஓகேவா, அந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. அந்த வேர்டு தெரியலனாலும் வேர்டு கண்டுபிடிச்சு நீங்களா புதுசா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் கெஃபேர்லிஷ்னா டேஞ்சரஸ் இது படிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன, ich finde das ist gefährlich அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நீங்களா ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. ஓகே சரிங்களா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க இது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்னது ஒகாபுலரி எங்கேயாச்சும் செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கே செட் ஆயிடும். அது வரல மறந்து போகுதுன்னு விட்டுடக்கூடாது. சரிங்களா? ஓகே மைண்ட்ல நீங்க படிச்சீங்கன்னா நல்லா படிப்பீங்க. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? நீங்க இது படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க, இது முடிக்கணும், எப்படி இருந்தாலும் நான் முடிக்கணும் அந்த மைண்ட் செட்ல உட்காந்து நல்லா படிங்க கண்டிப்பா. அதுக்காக நீங்க ரொம்ப ஒரே வாட்டி உட்காந்து படிச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் வெறுப்பு வந்துடும். புரியுதுங்களா? புரியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம்ல படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைம்லன்னா அந்த டைம் பிரேக் எடுங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி நார்மலுக்கு வந்துடுங்க. ஆனா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா அது மேல வெறுப்பு வந்துடும். சரியா? ஓகே ஓகே. ஈஸியா எப்படி படிக்கணும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கொடுத்த அந்த சென்டென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அதை வச்சு இன்னும் வேற சென்டென்ஸ் எப்படி மாத்தலாம்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே அந்த மாதிரி நீங்க ஓனா பண்ணது கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரியா? ஓகே ஓகே. டி ஃபிட்னஸ் ஆப். So Leon will sportlich sein. Lesen Sie den Comic was muss Leon tun. So Leon வந்து எப்பயும் ஆக்டிவா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு இது பண்றாரு, ஃபிட்னஸ் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்றாரு. அது உங்களுக்கு தெரியும், நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும்ல, எடுத்து தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன். கரெக்டா? அந்த மாதிரி இவருக்கும் வந்துட்டே இருக்கு. உட்காரும் போதெல்லாம் என்ன வருது, நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. எக்ஸசைஸ் ஒரு 5 தடவை பண்ணுங்க, ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு வந்துட்டே இருக்கு மெசேஜஸ். ஸோ இவருக்கு வெறுப்பாகுது. இது வந்து எதுக்குன்னா ஆக்சுவலி 3 வார்த்தை கத்துக்கணும். அதுக்காக வந்து அதை எப்படி பண்றதுன்றத கத்துக்கணும். அதுக்காக இந்த ஃபுல் பேஜ் அப்படியே இருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன் நான் இந்த பேஜ்ல. ஓகே. இது என்னன்னா, நம்ம யாரையாச்சும் பேசணும்னா எப்படி பேசுவோம், தனியா ஒரு ஆளுன்னா நம்ம தூ போட்டு பேசுவோம். கரெக்டா? நீ நீ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தூ போட்டு பேசுவோம். அதுக்கு வேர்ப் எல்லாம் எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோம், எல்லாம் எஸ்டில முடிகிற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ஒருவேளை ஒரு ஆள் இல்ல, உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேருக்கும் நீங்க சேர்த்து பேசுறீங்க சொல்றீங்க அப்படின்னா ஐஎச்ஆர் இயர் நீங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்து எனக்கும் இன்னொரு பொண்ணு இங்க நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க, எங்க 2 பேருக்கும் நீங்க சொல்றீங்கன்னா இயர்ன்னு தான் சொல்வீங்க. இயர்னா நீங்க, ஃபார்மல் கிடையாது. சரியா? அதுக்கு இயர் வரும்போது என்ன வேர்பு எண்ட் டி எண்டிங்.
ஈஎன்டி. இது வந்து ஃபார்மல் நீங்கன்றதுக்கு. ஓகேவா? ஃபார்மல் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஜி யூஸ் பண்ணுவோம். ஜி யூஸ் பண்ண verb ending என்ன வரும்? en ending வரும். கரெக்டா? ஆமா. சோ இப்போ வந்து மிட் மார்க்கன் அப்படின்னு செப்பரபிள் verb. ஓகேவா? இது எப்படி மிட் மார்க்கன்னா டு ஜாயின். டு ஜாயின் மீனிங் இது மாத்திர முதல்ல. டு ஜாயின். ஓகேவா? மார்க் மிட் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கன்னு அர்த்தம். இது வந்து எதுக்கு டூ போட்டு பேசும்போது நம்ம என்ன சொல்வோம்? மார்க்ஸ் அப்படிதானே யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நீங்க யாருக்காச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, உள்ளவா, இதை செய், அதை செய், எழுந்துரு இப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஆர்டர் பண்றதோ கமாண்ட் பண்றதோ இந்த மாதிரி இருக்கும்போது டூ வரும்போது எஸ்டி போட வேண்டாம். மார்க் மிட். ஓகேவா? ஆனா ஐஎச்ஆருக்கு சேம் எண்டிங் தான் வரும். மார்க்ட் மிட். ஜி போட்டா பேசும்போது மார்க் அண்ட் ஜி மிட். சரிங்களா? புரியுதுங்க. அதே மாதிரி ஸ்போர்ட் மார்க்கன். இங்க வந்து எஸ்டி போட வேணாம். மார்க் ஸ்போர்ட், எக்ஸசைஸ் பண்ணு. மார்க்ட் இயர் ஸ்போர்ட் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா மார்க்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா வெறும்னே எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா இயர். அது இல்லாம வெறும்னே எக்ஸசைசஸ் 2-3 பேர்கிட்ட நீங்க சொல்றீங்கன்னா மார்க்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்வீங்க. அது ஃபார்மலா சொல்லணும்னா மார்க் அண்ட் ஜி ஸ்போர்ட். அதே மாதிரி ஆஃப்டேன், எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு கெட் அப். ஓகேவா? ஸ்டே ஆஃப், கெட் அப். அது 2 பேர் ஒருத்தருக்கு மேல அதிகமா இருந்தாங்கன்னா ஸ்டேட் ஆஃப். ரெஸ்பெக்டோட பேசுனா ஸ்டே அண்ட் ஜி ஆஃப். ஓகேவா? அதே மாதிரி லவ்னா ஓடுறது. டு ரன். லவ் அப்படின்னா ஓடு. லவ்னா ஓடுங்க. லவ் அண்ட் ஜி அப்படின்னா அதுவும் ஓடுங்க. ஆனா இது ஃபார்மல். ஜை ஆக்டிவ். ஆக்டிவ் ஜைன்னா டு பி ஆக்டிவ், ஆக்டிவா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு. தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆக்டிவா இரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜை ஆக்டிவ். ஓகேவா? அதே மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா ஜைட் ஆக்டிவ். அதே மாதிரி இதுவா இருந்தாங்கன்னா ஃபார்மலா சொல்லணும்னா ஜை அண்ட் ஜி ஆக்டிவ். அதே மாதிரி இந்த மாதிரி தான் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூஹிக், அமைதியா இருங்க. இதே மாதிரி தான் ரூஹிக், ரூஹிஷ், ஜைன் அப்படின்னா என்னது? ஜை ரூஹிக். ஜைட் ரூஹிக். ஆமா, ஜை அண்ட் ஜி ரூஹிக். ஜலாட்டெசன், சலாட் சாப்பிடு அப்படின்னா இஸ் ஜலாட். இஸ்ட் ஜலாட். எஸ்எஸ்ஜி ஜலாட். ஸோ இதே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க அடுத்தது போர்டு, ஒயிட் போர்டு இருக்கு இல்லைங்களா? போர்டு கிட்ட வா அப்படின்னு சொல்லணும்னா அண்டி டாஃபல் காமன். ஸோ இது தனியா ஒரு ஆளுக்கு சொல்லணும்னா காம் அண்டி டாஃபல். அதுக்கடுத்து காம்ட் அண்டி டாஃபல். அதே மாதிரி ஜன்னல் க்ளோஸ் பண்ணு, ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கன், மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப். ஓகேவா? அதை மார்க் ஃபென்ஸ்டர் ஆஃப், மார்க் அண்ட் ஜி ஃபென்ஸ்டர் ஆஃப். அதே மாதிரி பிரேக் எடு, மார்க் பவுசர், மார்க்ட் பவுசர், மார்க் அண்ட் ஜி பவுசர்.
புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. ம். இதுக்கு மேல இருக்கிறது நோட் பண்ணீங்களா? ஒரு நிமிஷம் நான் அதை போடவா மேல இருக்கிறது போடுங்க ஃபர்ஸ்ட்ல மேம். இருந்து? ஸோ இதுல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டேன் மேம். ம். ஓகே மேம். அவ்வளவுதான். இது மட்டும்தான். சரிங்களா? ஓகே மேம். ம். ஸோ இது ஒண்ணுமே இல்லை, இதுக்கு தான்ப்பா இவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இதுவும் வந்து ஃபென்ஸ்டர் ஆஃப் மார்க்கன் போட்டிருந்தேன் இல்லைங்களா? எஸ் மேம். பவுசர் மார்க்கன், ஸோ அது அண்டி டாஃபல் காமன், இந்த மாதிரி எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சென்டென்ஸா பண்ணி பாருங்க. ஓகே மேம். நீங்களா ஓனா எழுதி பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? மேம் அந்த சி இதுவும் அதுதானே மேம்? இது எல்லாமே இதுதான் ஃபுல்லாவே. ஹோம்ஒர்க் அனுப்பிடுறோம் மேம். ஆ பண்ணுங்க. ஓகே சூப்பர். சியும் 4 3C 4 3C 4 ஓகேவா? ஓகே மேம். தேர்ட் C4. அடுத்தது ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஸோ இது ஆடியோ கேட்காமே நீங்கள் மேட்ச் பண்ணலாம். மேட்ச் ட்ரை பண்ணுங்க. மேட்ச் பண்ணுறதுக்கு மேம் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி மேம். ஆ செகண்ட் ஒனுக்கு வந்து சி. ஆ தேர்டுக்கு ஒன்றுக்கு வந்து ஏ மேம். குட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பி. பி. செகண்ட் ஒன் வந்து சி. சி. ஏ. Okay. Wie alt bist du? Ich bin jetzt 27. Wie groß bist du? Groß bist du na height பத்தி கேக்கும்போது how tall are you? உன்னோட height என்ன அப்படினு கேக்குறதுக்கு we gross bist du. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இது கேக்குறதுக்கு weight எவ்வளவுன்னு கேக்குது we feel weeks do. Yes do. அப்படின்னு கேட்கலாம். இங்க சைஸ் மெஷர் பண்ணும்போது 1 மீட்டர் 75 மீட்டர்ன்றது நடுவுல சொல்லணும். Ich bin 1,75 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே. 1 சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த லெட்டர் சொல்லிட்டாங்க, மீட்டர் சொல்லல. க்ரோஸ்ன்றத ஆட் பண்ணிட்டாங்க. அது டிஃபால்ட் ஆட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி வந்துடும். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ இந்த ஆடியோ போடுறேன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க, இருந்தாலும் போடணும். Also Svenja, wir machen jetzt einen Fitnesstest. Okay, hoffentlich bin ich fit genug. Ich muss erst das Gerät einstellen. Wie alt bist du? Ich bin jetzt 27. Alles klar. Und wie groß bist du? 1,75. Und dann brauche ich bitte noch dein Gewicht. Wie viel wiegst du? Oh, das möchte ich eigentlich nicht sagen. Entschuldige, aber das brauche ich für den Test. Also gut, ungefähr 73 Kilo. Gut, dann machen wir jetzt den Fitnesstest. ஓகேவா? ஓகே. So was glauben Sie, wie alt, wie groß and wie schwer sind die Personen? So நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட ஏஜ் என்ன இருக்கும், இவங்களோட ஹைட்டு, இவங்களோட வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கெஸ் பண்றதுக்கு. இப்போ கெஸ் பண்ணணும்னா நீங்க அதை எப்படி ஒரு சென்டென்ஸா சொல்வீங்க? ஸோ அங்கங்க கொடுத்துருக்காங்க. Ich glaube, der Mann auf Foto B, the person in the photo B weight. ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. 6 கிலோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? கெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இஷ் க்ளௌபே கமா போட்டுட்டு டர் மன். ஒருவேளை பர்சன் ஒரு பாயா இருந்தாங்க, மேலா இருந்தாங்கன்னா டர் மன். ஒருவேளை லேடியா இருந்தாங்கன்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ich glaube கமா போட்டு die Frau.
Die Frau. Auf Foto Foto. A. In Foto A சொல்லக்கூடாது. Okay. ஓகேங்களா? Auf Foto A ist 60 Jahre alt. ஒருவேளை 60 இயர்ஸ் ஓல்டா இருக்கலாம். Okay, ma'am. சரிங்களா? அது இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கெஸ் பண்ணி சொல்றதுக்கு இஷ் க்ளோபே. ஏதாவது ஃபோட்டோ டிஸ்கிரைப் பண்ணோம்னாலே அந்த ஃபோட்டோவில் லேடியா ஜென்ஸா இல்லைன்னா எந்த ஃபோட்டோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். டி ஃப்ரோ ஆஃப் ஃபோட்டோ ஆ, டர் மன் ஆஃப் ஃபோட்டோ பே, டர் மன் ஆஃப் ஃபோட்டோ சே. ஓகேவா? Okay, ma'am. அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் டேர் கார்பர்னா பாடி பார்ட்ஸ். என்னென்ன நேம்ஸ் இருக்கு அது வந்து நீங்க எழுதணும் அங்க. ஸோ ஆல்ரெடி சிலதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு, மற்றதுக்கு இது பண்ண முடியுதான்னு பாருங்க. நீக்கு வந்து 4 மேம். டஸ் நீ இல்ல இங்க 9th இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க பாரு. பாருங்க சரிங்களா? தஸ் நீ. டேர் ஹால்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஆக்சுவலி தெரிஞ்சது எல்லாமே பண்ணிடலாம். டேர் ஃபூஸ் தெரியுமா? ஃபூஸ்ன்னு என்ன? ஃபுட் மேம். ஸோ தெரிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம் முதல்ல. டேர் ஃபூஸ். ஓகே, அடுத்தது டேர் ஆர்ம். ஆர்ம் 2 மேம். டேர் ஆர்ம். தி ஹேண்ட். தி ஹேண்ட் 3 மேம். தி ஹேண்ட். அடுத்தது 7 ஃபிங்கர். ஆமா, டேர் ஃபிங்கர். ஓகே, அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து டேர் காஃப். காஃப்னா ஹெட். 8 டேர் காஃப் ஹெட். தஸ் பைன் அப்படின்னா லெக். தஸ் பைன் லெக். அதுக்கப்புறமா டேர் ஃபிங்கர் தான் பவுக். பவுக்குன்னா ஸ்டமக். டேர் பவுக். ஓகே, அதுக்கப்புறமா டேர் ருக்கென். ருக்கென்னா பேக். பேக். ருக்கென். அதுக்கப்புறமா டேர் ஹால்ஸ். நெக். நெக் இல்லை த்ரோட்டு எல்லாத்துக்கும் ஹால்ஸ். ஓகேவா? ஓகே. ஹால்ஸ். ஓகே, ஸோ இதுதான். இதெல்லாம் நல்லா கற்றுக்கோங்க. ஆக்சுவலி இந்த லெசன்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். மெடிக்கல் ஃபீல்டில் தானே இருக்கிறீங்க. இதுல எல்லாமே இருக்கு. மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கு ஃபுல்லாவே. 4 டேஸ்ல அந்த லெசன் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இது முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து பியா இல்லைன்னா பி எது வருது அப்படின்னு சொல்லணும். எந்த ப்ரொனவுன்சியேஷன் என்ன வருது அப்படின்னு. ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே அண்ட் பூக்ஹைம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்லைன்னா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே அண்ட் பூக்ஹைம் சொல்றாங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட் கிளப் டேகல் இன் டார்ஃபென் இல்லைன்னா ஸ்போர்ட் கிளப் டேகல் இன் டார்ஃபென். ஃபிட்னஸ் ஸ்டுடியோ காரோ இன் காஸ்னிட்ஸ் இல்லைன்னா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ காரோ இன் காஸ்னிட்ஸ். ஆவா பேவா எதுன்னு சொல்லணும். ஓகே. 1. Kommen Sie zum neuen Fitnessstudio Bause in der Hauptstraße 27 in Buchheim. Trainieren Sie bei uns mit Erfolg. என்ன சொன்னாங்க? பி மேம். ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுஸ் இன் 2.
Wir haben ein neues Sommerprogramm für Sie im Sportclub Tegel am Marktplatz in Dorfen. Kommen Sie zum Sportclub Tegel. இது டீகல் மம்மி. ஆ ஆ. Drei. Nach dem Winter wieder fit werden. Das geht ganz einfach im Fitnessstudio Caro. Sie finden uns in Kößnitz im Sportzentrum. இது பேனா. பேயில காரோ இன் காஸ்னெட்ஸ். காக்கோ. yes ma'am. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் தான் வரும், அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதோட இது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.